ஒளியில் இருப்பாய் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாய் நீனை செய்யும் ஒளியில் இருப்பாய் கொள்ளை இன்பம் புலவு கவிதை கூறும் பாவலருள்ள திருப்பாய் வெள்ளை தாமரை பூவில் இருப்பாய் நீனை செய்யும் ஒளியில் இருப்பாய். மலர்ந்திருக்கும் நாள் அனைவருக்கும் சந்தோஷமான நாளும் மகிழ்ச்சியான நாளாக அமையணும் அப்படின்ட்டு எங்களோட சொந்தங்களை கூறிக்கொண்டு இந்நிகழ்ச்சியை தோத்து வழங்கக்காக என்றும் கலையத்தில் உங்கள் அன்பின் RJ ஈஸ்வரி மற்றும் என் தோழி RJ மாலி. இன்றைய நாள் அனைவருக்கும் இனிதொரு நாளாக வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நமது நேர்கள் இன்றைய நாளில் பல விதமான வேலைகளை செய்வதற்கு அதாவது அவர்கள் எடுத்துக்கொண்ட வேலைகளை செய்வதற்கு ஆவலாக இருப்பார். அதற்கு முதல்ல நம்மளுடைய வணக்கம் தாமரை நிகழ்ச்சியில் ஒரு நல்லதொரு நற்சிந்தனையோடு தான் நமது நிகழ்ச்சியை தொடங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் பலன் என்ற வகையில் ராசி பலன்கள் கூட கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து மருத்துவ குறிப்பு, அழகு குறிப்பு, வரலாற்று சுவடுகள் கூட இன்றைய நாளில் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். இல்லையா ஈஸ்வரி? ஆமாம், நிச்சயமாக எங்களை நேரல் காப்பல் வருவட்ட விஷயங்கள் எல்லாம் அங்கே எங்கள் வழக்கம் தாதிர நிகழ்ச்சியின் வாயிலாக வழங்க காத்திருக்கின்றோம். ஆமாம், அவங்களோட சொந்தங்களை காத்து கொண்டிருப்பாங்க. எங்களோட அந்த அதிகாலையில் வணக்கம் தாவரே காணலை அப்படின்னு இருந்தால் ஓடி வந்துட்டு எங்களோட ராசிகளுக்கான எங்களோட நேரலுக்கான ராசி பலனையை சொல்வதற்காக மீண்டும் நாங்கள் ஒரு சிந்தனையோடு தான் எப்போதும் எங்கள் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது வழக்கம் இல்லையா மாலினி? அதே போன்று
ஆமாம், நிச்சயமாக. அதாவது இன்றைய நாள் ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு தான் நாங்கள் இப்போது நிகழ்ச்சியை தொடங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது சிந்திக்க சில வரிகள், அவ்வாறான வரிகளை தான் நாங்கள் நமது நேயர்களுக்கு இன்றைய நாளில் கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். சவப்பெட்டி அழுகிறது, இறந்தது மனிதன்தானே, என்னை ஏன் புதைக்கிறீர்கள் என்று. சிவப்பு மனிதனுக்கு நிழல் கருப்புத்தான், கருப்பு மனிதனுக்கு இரத்தம் சிவப்புத்தான். வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை மனிதா, எண்ணங்களில் உள்ளது உன் வாழ்க்கை. கண்களில் இடம் பிடித்த அனைத்தும் இதயத்தில் இடம் பிடிப்பது இல்லை, இதயத்தில் இடம் பிடிக்கும் அனைத்தும் கண்களில் தென்படுவதில்லை. மற்றவர்கள் சென்ற பாதையில் நீங்களும் செல்லாதீர்கள், உங்களின் பாதச்சுவடுகள் தெரியாமல் போய்விடும். கடைசி வரைக்கும் கஷ்டப்படாமல் இருக்க ஒரு வழி, என்று முதல் கஷ்டப்படு. இறைவன் படைத்த உலகில் மனிதன் வாழ்கிறான், மனிதன் படைத்த சிலையில் இறைவன் வாழ்கிறான். ஆமாவளான ஒரு சிந்தனையோடு தான் நாங்கள் இப்போ வந்தோம். என்னென்னா, மற்றவர்கள் அந்த பாதையினை நாங்கள் மற்றவர்களின் பாதையில் செல்லக்கூடாது, தன்னோட நம்பிக்கையில் வாழணும் அப்படின்ற ஒரு சிந்தனை தான் இது. என்னவென்றால், நாங்கள் மற்றவர்களை பார்த்து அவங்கள போல வாழணும் அப்படின்ற ஆசைப்படாமல், மற்றவர்களின் திறமை போல நாங்களும் திறமையாக வாழணும் அப்படின்றாலும் எங்களோட ஒரு வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக தான் அமையலாம், இல்லையா மாலினி? ஆமாம், நிச்சயமாக ஈஸ்வரி. அதாவது மற்றவர்கள் சென்ற பாதையில் நீங்களும் செல்லாதீர்கள், உங்கள் பாதல் சுவடுகள் தெரியாமல் போய்விடும் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது உங்களுக்கென்று சொல்லி ஒரு எதிர்காலம் நீங்களே உருவாக்கிக்க வேண்டும். இன்னொருத்தர் செல்கின்ற பாதையினூடாக நீங்களும் சென்றீர்கள் சொன்னால் உங்களுடைய பாதச்சுவடு தெரியாமல் போய்விடும் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி, இன்று முதல் கஷ்டப்படு நீ என்றிருக்கிறது. அதாவது உண்மையிலேயே கஷ்டம் தெரிந்தவனுக்கு எப்போவுமே அவனுடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்காது, நல்ல ஒரு வாழ்க்கையாக அமையும். அது மாதிரி தான் எவ்வளவுக்கோ கஷ்டப்படுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால், கஷ்டப்படாமல் இருக்க வேணும்னு சொல்லி நினைச்சிங்கன்னா, இன்று முதல் கஷ்டப்பட்டால் உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லாமல் இறைவன் படைத்த உலகில்தான் மனிதன் வாழ்கிறார், ஆனால் மனிதன் வடித்த சிலையில்தான் இறைவன் வாழ்கிறார் என்று கூட கூறப்பட்டிருக்கிறது. உண்மையிலேயே ரொம்பவும் அற்புதமான ஒரு சிந்திக்கிறதுக்கு வைத்த ஒரு சில வரிகளை தான் நாங்கள் நமது நேயர்களுக்கு இந்த காலை பொழுதில் கூறணும். உண்மையிலேயே ரொம்பவும் சிந்திக்கக்கூடிய வகையிலான கதைகள் தான் இது. எல்லோர மனதையும் கவரக்கூடிய மாதிரியான கதை தான் இது, இல்லையா ஈஸ்வரி? ஆமாம், நிச்சயமாக நல்ல ஒரு சிந்தனையோடு தான் நாங்கள் வந்திருந்தோம். அதிகாலையில் எல்லாரும் சிந்தித்து செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மீண்டும் பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கை என்று நீ வாழ்ந்தா இன்று உன் வெற்றி. வாடகை வாழ்க்கை வாழ்வதால் உங்களில் யாவும் புன்னகை இல்லை. மாணவர்களோடு நான் போகும் விளையாடை வெள்ளைகள் வந்து நான் ஆடும் விளையாடு. பூமியில எல்லை கோடு எனக்கு உண்டாடா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாழ்க்கை என்று நீ வாழ்ந்தா இன்று உன் வெற்றி.
போட்ட கவிதையோடு பூவாங்கும் மாமன் ஒன்று என் வாழ்வில் ஒரு பூவி சுதே தவா கொண்ட ஒரு பெண்குள்ளேதோ கோவி பாச்சு அந்த ஒத்தைய கேட்டதும் என் ஆவி போச்சு கொண்டு பூசணி போலவே ஒரு பொண்ண பார்த்த திருஷ்டி பூசணி போலவே ரசதனை போன ஓடி விளையாடு வயதோடு ஒரு வாலிபர்கள் போன உன்னால் முடியாது என்னுடைய வார்த்தை என்றும் நின்று போனாரே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாட்டி என்று நீ வாழ்ந்தால் இன்று உன் வெற்றி ரோஜாப்பூதான் கை வீசி போகும்போது திண்டாடுதே மனம் கொண்டாடுதே அழகான தோப்புக்குள்ளே வந்தாரை வாழ வைக்கும் பெண்ணாடுதே இவள் வந்தாளா வந்து போனதும் வீதியில் ஒரு காதல் வாசம் ரெண்டு கண்களால் என்னையே தினம் தொட்டு பேசும் பட்டு சேலையில் போகிற அந்த மாமியாரு பட்டு சட்டையில் வாழ்கிற சாமியாரு உச்சி முதல் பாதம் அலையோடு சேதம் நிறுத்துகிற தேனே இவள் நானே சுத்திற்குள் பார்வையாலே என்னை வெட்டாதே ஆசை முத்தி முத்தி போச்சு உள்ளம் பித்து விழிச்சு போச்சு பூமி எங்கும் உள்ள பேச்சு அதுக்கு எட்டு திசை சாட்சி ஆசை முத்தி முத்தி போச்சு உள்ளம் பித்து விழிச்சு போச்சு பூமி எங்கும் உள்ள பேச்சு அதுக்கு எட்டு திசை சாட்சி. தொடர்ந்து விழுந்து நீங்கள் இணைந்திருப்பது தாமரை வணக்கம் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு. ஆமாம், நிச்சயமாக ஈஸ்வரி. அதாவது வந்து இன்றைய நாள் வந்து ராசி பலன் நமது நேர்களுக்கு கூறுவதற்காக காத்து கொண்டு இருக்கின்றோம். அதாவது வந்து இன்றைய நாளில் வந்து ராசி பலனாக மேச ராசிக்கு மறதியும், ரிஷப ராசிக்கு முன்னேற்றம், மிதுன ராசிக்கு முடிவு, கடக ராசிக்கு வரவு, சிம்மம் தன்னம்பிக்கை, கன்னி மகிழ்ச்சி, துலாம் உயர்வு, விருச்சிகம் அலைச்சல், தனுசு நோய், மகரம் ஜெயம், கும்பம் தெய்வீகம், மீனம் நட்பு என்றுதான் இன்றைய ராசி பலன் கூறப்பட்டிருக்கிறது. உண்மையிலே வந்து மேச ராசிக்கு மறதி, ரிஷபம் முன்னேற்றம், மிதுனம் முடிவு, கடகம் வரவு, சிம்மம் தன்னம்பிக்கை, கன்னி மகிழ்ச்சி, துலாம் உயர்வு, விருச்சிகம் அலைச்சல், தனுசு நோய், மகரம் ஜெயம், கும்பம் தெய்வீகம், மீனம் நட்பு என்றுதான் இன்றைய நாள் வந்து ராசி பலனாக அமைந்திருக்கின்றது. அதே போல மேசராசி நேர்களுக்கான பலன்கள் இவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் நமது நேர்களுக்கு கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். மேசராசி நேர்களுக்கு வந்து இன்று இரவு 8:27 மணி வரை சந்திராஷ்டமம் நீடிப்பதனால் மன உளைச்சல் ஏற்படக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமில்லாமல் கணவன் மனைவிக்குள் விட்டு கொடுத்து போவது நல்லது என்று கூறப்பட்டிருக்கிறது. எந்த விவாதங்களுக்கும் போக வேண்டாம். நீங்கள் விட்டு கொடுத்து போனீர்னு சொன்னால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்லதொரு நாளாக அமைய. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் பணியாட்களினால் டென்ஷன் ஏற்படக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் அதிகாரியினால் அலைகழிக்கப்படுவீர்கள். பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் வந்து மேசராசினியர்களுக்கான பலன்களாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே வந்து இன்றைய நாள் வந்து நீங்கள் பொறுமையோடு தான் செயல்பட வேண்டியதாக இருக்கின்றது. மேசராசினியர்களே, நிச்சயமாக பொறுமையோடு நீங்கள் இன்றைய நாள் செயல்பட்டு வந்தீர்கள் சொன்னால் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையக்கூடியதாக இருக்கும். அதே போன்று அடுத்த ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் இப்போது பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். ஆமாம் வாழி, நிச்சயமாக தாமரை வணக்கம் தாமரை நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் இப்போ 12 ராசிக்கான பலன்கள் தான் இப்போ வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று மேசராசினருக்கான பலன்களை மிகவும் அருமையாக வழங்கி கொண்டிருந்தார். அதே போன்று ரிஷபராசினருக்கான பலன்கள் தான் இப்போ வந்து நாங்கள் பார்க்க இருக்கோம். ரிஷபராசி நேர்களே, கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும். பிள்ளைகளால் கூட மகிழ்ச்சியோட இன்று கிட்டக்கூடிய ஒரு நாளும், உறவினர்கள் அனுகூலம், வியாபாரத்தில் லாபம் பெறும் ஒரு நாளாகவும், உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அதிகாரம் கிடைக்கும். இரவு 8:27 மணி முதல் சந்திராட்சமம் தொடங்குவதால் எதிலும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் என்று
செயல்பட வேணும் அப்படின்றத எங்க ரிஷபராசி நேருக்கான பலன்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள் என்றுமே இல்லாத ஒரு சந்தோஷம் கூட இன்றைய அவங்க பிரிஞ்ச அவங்க ஒரு கஷ்டத்துல பிரிந்திருந்தால் கூட இன்று வந்தவங்க ஒரு சேரக்கூடிய ஒரு நாளும் எங்கள் பிள்ளைகளால் எப்போதுமே எங்கள் வீட்டில் வந்து பிள்ளைகளாக கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்தாலும் இன்று வந்து பிள்ளைகளால் சந்தோஷம் வரக்கூடிய ஒரு நாளும் வியாபாரத்தில் லாபம் கூட பெருக போகுது. அது மாத்திரமின்றி எதிலும் நிதானத்துடன் இருப்பது நல்லது அப்படின்ற அங்கே ரிஷபராசி நேருக்கான பலன்கள் அமைந்திரி பார்த்தீங்கன்னா இந்த அதிகாலை பொழியில் உங்களுக்கு முன்கூட்டி எங்கள் தாமரை வானொலி மூலம் அறிய தருகின்றது. அதே போல நீங்கள் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிற அடுத்த ராசிக்கான பலன்களை உங்களுக்காக வழங்கி கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக மிதுன ராசி பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் இப்போது பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். மிதுன ராசி நேயர்களுக்கு கனிவான பேச்சால் காரியம் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் அமைகின்றது. உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் உங்களிடம் முக்கிய விடயங்களை பகிர்ந்து கொள்வார்கள். பிரபல்யங்கள் அறிமுகமாகும் நாளாகவும் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்யக்கூடிய ஒரு நாளாகவும் மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களாக அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கள் ஆதரவு பெருகக்கூடிய ஒரு நாளாகவும் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு நாளாகவும் தான் இன்றைய நாள் மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களாக அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் வந்து மிதுன ராசி நேயர்களுக்கு உண்மையிலே ரொம்பவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. எடுத்துக்கொண்ட விடயங்கள் அனைத்திலும் நீங்கள் சாதித்து காட்டப் போகின்றீங்க. சாதிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களாக அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து அடுத்தடுத்த ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் இப்போது பார்ப்பதற்காக இருக்கின்றோம். பார்ப்பதற்கு முதல் நாங்கள் மீண்டும் ஒரு பாடலை கேட்டுட்டு நிகழ்ச்சிக்குள் இணையலாம். இது உங்கள் முதற்தர வானொலி தாமரை வணக்கம் தாமரை நிகழ்ச்சிகளோடு.
வணக்கம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சிகளோடு இல்லையா மாலினி, காலையில் நாங்கள் ராசிக்கான பலன்களை தான் பார்த்து கொண்டு வந்திருந்தோமே இந்த மாலினி. ஆமாம், நிச்சயமாக ஈஸ்வரி. அதாவது இன்றைய நாளில் நமது நேயர்களுக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக நமது நேயர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதாவது அடுத்து ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் இப்போது கூறுவதற்காக காத்துக்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக எங்கட கடகராசி நேயர்கள் காத்து கொண்டிருப்பாருங்கடா. அந்த கடகராசி பலன்கள் தாமரையை வழங்கி கொண்டிருக்கும் அப்படின்ட்டு தான் நாங்கள் பார்த்து கொண்டிருப்பாங்க. அதை போன்று நாங்கள் வழங்க காத்திருக்கின்றோம். புதிய கடகராசி நேயர்கள் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும். பிள்ளைகள் கேட்டதை விட வாங்கி தருவார்கள். சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்கிய வியாபாரத்தை புது வாடிக்கையாளரோடு என்று அறிமுகமாகுவார்கள். அலுவலகத்தில் மரியாதை கூடக்கூடிய ஒரு நாளும் நினைத்தது கூட இன்று நிறைவேற போகுதான். கடகராசி நேரில் ரொம்ப 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 சந்தோஷமா இருங்க. ஏன்னு சொன்னா நீங்க புதிய சிந்தனையோட மனதில் தோன்றுமா, நீங்க என்ன காரியம் நினைக்கீங்களோ அந்த காரியம் உங்களுக்கு நிறைவேற போகுது. அது மாத்திரமே உங்க பிள்ளைகள் கூட நீங்க எது நினைக்கிறீங்களோ அது கூட வேண்டி தர போறாங்க. ஆமா, மிகவும் சந்தோஷமா இருங்க கடகராசி நேயர்களே. உங்களுக்கு அழகான பலன் தான் இந்த அதிகாலை பொழுதிலே உங்களுக்கு அமைந்திருக்க. அதை போன்று நீங்க மிகவும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் தாமரை வானொலி மூலமாக நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் அடுத்தடுத்த ராசிக்கான பலன்களை பார்க்க காத்திருக்கின்றோம். அடுத்த ராசி சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களுக்கான பலன்களாக அமைகின்றது. நட்பு வட்டம் விரியக்கூடிய ஒரு நாளாகவும் பழைய கடனை பற்றி அவ்வப்போது யோசிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் தான் அமைகின்றது. தாய் வழி உறவினர்களால் வீண் செலவு போகக்கூடும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் உதவக்கூடியதாகவும் இருக்கும். உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாகவும் உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நாளாகவும் தான் இன்றைய நாள் சிம்மராசி நேயர்களுக்கான பலன்களாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலே இன்றைய நாள் நீங்களே நம்ப வேண்டிய ஒரு நாள் தான் இன்றைய நாள். அதாவது உங்களுடைய உழைப்பு நாள் உயரக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் சிம்மராசி நேயர்களுக்கான பலன்களாக அமைந்திருக்கின்றது. உண்மையிலேயே இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்பவும் சிறப்பான ஒரு நாளாகத்தான் அமைந்திருக்கின்றது. ஏன்னு சொன்னால் தன்னுடைய உழைப்பால் உயரக்கூடிய ஒரு நாளாகத்தானே அமைந்திருக்கின்றது. அதனால் உண்மையிலேயே சிம்மராசி நேயர்களுக்கான பலன்கள் உண்மையிலேயே ரொம்பவும் அற்புதமான ஒரு பலனாக அமைந்திருக்கின்றது. அதே போன்று அடுத்த ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் இப்போது பார்ப்பதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். ஆமாம் மாலி, நிச்சயமாக அடுத்த நாங்கள் பார்க்க போகிற ராசி கன்னிராசி நேருக்கான பலன்கள் தான் இப்போ பார்க்க போகின்றோம். திட்டவட்டமாக சில முக்கிய முடிவுகள் கூட எடுப்பீங்க. உறவினர்கள் ஆதாயம் உண்டு. பூர்வீக சொத்து பிரச்சனை கூட தீரக்கூடிய ஒரு நாளும். வாகனத்தில் செய்வீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்தா தன லாபம் கூட உண்டு. உத்தியோகத்தில் அதிகாரிகள் கூட நெருக்கமாகுவார்கள். அதாவது இன்று சாதிக்கக்கூடிய ஒரு நாள் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்னிராசி நேயர்களே. நீங்கள் எந்த காரியத்திலும் திட்டவட்டமாகத்தான் எடுக்க போறீங்க. அது மாத்திரமின்றி உங்களோட உறவினர்களால உங்களுக்கு கொஞ்சம் ஆதாயம் கூட உண்டு. அது மாத்திரமின்றி வியாபாரத்தில் கூட நீங்க எதை எதிர்பார்ப்போட இருப்பீங்களோ அந்த எதிர்பார்ப்பு கூட இன்று உங்களுக்கு ஒரு லாபத்தோட கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு பலன் தான் எங்க கன்னிராசி நேயர்களுக்கு அமைந்திருக்க. மிகவும் அருமையான ஒரு பலனாகத்தான் அமைந்திருக்க. கன்னிராசி நேயர்களை நீங்களும் மிகவும் சந்தோஷமாக இருங்க. ஏன்னு சொன்னா இந்த அதிகாரி பொழுதிலே உங்களுக்கு நீங்க இந்த பொழுதிலே நீங்க வாரல இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்காகவே தாமரையப்பமானோட உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்ட்டு சந்தோஷத்தோட இருங்க என்று சொல்லிட்டு நாங்க மீண்டும் ராசிக்குள் இணைவதற்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணையலாம். இது உங்கள் தாமரையப்பம் வணக்கம் தாமரை நிகழ்ச்சிகளோடு. ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு? என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு? என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு. கண்கள் கண்டை துருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற கதகே கங்கும் மக்கள் துரட்டி எடுத்த கொண்டு மல்லிச்சரமே மந்தமாருதம் தன்னேனியும் ஜன்னல் நிலவுக்கு வந்தாச்சு. உன் கண்ணில் பட்டு விட்டு நின்னாச்சு. கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குங்குமத்தில் புரட்டி எடுத்து குண்டு மல்லி சரமா மந்த மாருதம் இந்த மேனி பூத்திருக்கு.
ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு உன் கண்ணில் பட்டு விக்கி நின்னாச்சு மச்சான் உன்னிடம் உண்டு காத்துக்கும் எனக்கும் தான் அது தெரியும் எத்தனை வேகம் உன்னிடம் உண்டு இருட்டுக்கும் எனக்கும் தான் அது புரியும் கச்சை கட்டி பூ பூத்த பூந்தோட்டமே உச்சி வரை நான் மூங்கத்தேன் பாய்ச்சுமே சுடர் முல்லை மலத்திடல் நானுவதே என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு உன் ஜன்னல் நிலவுக்கு வந்தாச்சு உன் கண்ணில் பட்டு விட்டு நின்னாச்சு அதில் முக்கியம் கொண்ட முதல் கனி பார்த்து விட்டேன் பத்தினி பெண்ணின் பத்தியம் தேட ஓரிடம் வேர்த்து விட்டேன் பூர்வ ஜன்மோர் பந்தம் நீ வந்தது என்றும் இனி நீங்காது நாம் சேர்ந்தது மனசிலும் வெட்டச் சிரிப்பிலும் வாழ்ந்திருக்கேன் என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு கண்கள் ரெண்டை உருட்டி மிரட்டி கொஞ்சுகின்ற அழகா குங்குமத்தை புரட்டி எடுக்க குண்டு மல்லி சரமா மந்தமாருதம் மேனியில் பூத்திருக்கோம் என் ஜன்னல் நிலவுக்கு என்னாச்சு என் கண்ணில் பட்டு ரொம்ப நாளாச்சு உன் ஜன்னல் நிலவுக்கு வந்தாச்சு உன் கண்ணில் பட்டு விட்டு நின்னாச்சு. ஆமாம் நேரடி நாங்கள் ஒரு அழகான பாடலோடு தான் இப்போ நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம் இல்லையா மாலினி? ஆமாம், நிச்சயமாக ஈஸ்வரி. அதாவது நமது நேர்களுக்கு இன்றைய நாள் எப்படி அமைந்திருக்கிறது, இன்றைய நாளில் ராசி பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக நமது நேர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் துலாம் ராசி நேர்களுக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் இப்போது பார்ப்பதற்காக இருக்கின்றோம். கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அழகும் இளமையும் கூடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் விருந்தினர் வருகை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் எதிர்பாராத பணவரவு உண்டு என்று கூறப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் எதிர்பாராத தருணத்தில் உங்களுக்கு பணவரவு சேரப்போகின்றது. அது மட்டும் இல்லாமல் சகோதரர்கள் உதவக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாகவும் மகிழ்ச்சியான ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் துலாம் ராசி நேயர்களுக்கான பலன்களாக அமைகின்றது. உத்தியோகத்தில் புது பொறுப்புகள் தேடி வரப்போகின்றது. உங்களை நிச்சயமாக இன்றைய நாள் நீங்கள் மகிழ்ச்சிகரமாக இருக்க போகின்றீர்கள். மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகத்தான் காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கொண்ட விடயங்கள் அனைத்திலையும் சரிவர செய்து முடிக்க போகின்றீர்கள். அது மட்டும் இல்லாமல் சாதிக்கக்கூடிய ஒரு நாளாகத்தான் இன்றைய நாள் துலாம் ராசி நேயர்களுக்கான பலன்களாக அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்ப்பதற்கு காத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆமாம், நிச்சயமாக நாங்கள் விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்கள் தான் அடுத்து பார்க்க போகின்ற ராசி
ஆமாம் விருச்சிக நேயர்களே, இன்று வந்து இரவு 8:27 மணி முதல் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள். அது மாத்திரமின்றி குடும்பத்தாருடன் இணக்கமாக செல்லவும், பேச்சில் காரம் வேண்டாம். வியாபாரத்தில் அவரது முடிவுகளை நீங்க தவிக்கவும், உத்தியோகத்தில் மறதியால் பிரச்சனைகள் கூட வந்து நீங்கும். சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் தான் என்று வந்துங்க விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்கள் அமைந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இரவு 8:27 மணிக்கு உங்களோட ராசிக்குள் வந்து சந்திரன் நுழைவதால் சில சிக்கல்கள் கூட ஏற்படலாம். அதுக்கு முன்னாடியே நீங்க வந்து அதெல்லாம் தவித்துக் கொள்வது நல்லது அப்படின்னு தான் நீங்க விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்கள் அமைந்திருக்கு. பார்த்தீங்கன்னா இன்று வந்து உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு மறதியால் சில பிரச்சனை கூட வந்து போகுமா. அது மாத்திரமின்றி நீங்க வந்து யாரோடைய பேசும்போது கொஞ்சம் தவிச்சு கொள்வது நல்லது அப்படின்னு தான் விருச்சிக ராசி நேயர்களுக்கான பலன்கள் அமைந்திருக்கு. எங்களோட விருச்சிக ராசி நேயர்களை நீங்களும் சிந்தித்து செயல்பட்டால் நல்லது அப்படின்னு நாங்க கூறிக்கொண்டு நாங்க அடுத்த ராசிக்கான பலன்களை தான் இப்ப வந்து பார்க்க வந்திருக்கின்றோம் இல்லையா மன்னி? அடுத்ததாக வர இருக்கும் ராசி தனுசு ராசி. தனுசு ராசி நேர்களுக்கு வந்து இன்றைய நாளில் வந்து குடும்பத்தினருடன் வீண் வாக்குவாதம் வந்து போகக்கூடிய ஒரு நாளாகவும், உடன் பிறந்தவர்களால் செலவு மனக்கசப்பு வந்து நீங்கக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறக்கூடிய ஒரு நாளாகவும், உத்தியோகத்தில் வேலை சுமை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் தான் இன்றைய நாள் உங்களுக்கு அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் இரவு 8:27 மணி முதல் ராசிக்குள் சந்திரன் நுழைவதனால் அலைச்சலுடன் ஆதாயம் தரக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் தனுசு ராசி நேயர்களுக்கான பலன்களாக அமைந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்த ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு முதல் ஒரு பாடலை கேட்டுவிட்டு மீண்டும் நிகழ்ச்சிகள் இணையலாம். அல்வாவுக்கு சண்டை கூடாது, ரெண்டுக்கும் சண்டை வந்தா ஊரே தாங்காது. ஏன் கொழுந்தனாருக்கு இந்த கோவம் குறையுமா? அட 8 மணிக்குமே இந்த கோவம் இருக்குமா? ஒரு மீசையோட தான் வளையல் கோபிச்சா மீசை இறங்கி வரணும், ஒரு வளையலோட தான் மீச கோபிச்சா வளையல் இறங்கி வரணும். காவிட்டா காவிட்டா ரூவிட்டா ரூவிட்டா என்னாருக்கும் பெண்ணுக்கும் சண்டைதாடி உன்விட்டா. பெண் மட்டுமே வென்ற கதை இருக்கா? டிவியில சித்தி பார்க்கலையா? பெண்களுக்கென்று தனித்துவமேது, உங்கள் பேரை சொல்கிற எதுவும் ஊரில் கிடையாது. இந்திய நாட்டில் 18 நதிகள், ஓடிய நதியில் ஆண்களின் பெயரில் ஒன்றும் கிடையாதே. தலைவலி கைவலி கால்வலி வந்தா வளையொலி கொடு சொல்லி மருந்தா மாறும். இது ஒண்ணு போதும் ஆம்பள மனச பொம்பள ஜெயிக்காளே. தலைவலி கைவலி கால்வலி வந்தா வளையொலி கொடு சொல்லி மருந்தா மாறும். இது ஒண்ணு போதும் ஆம்பள மனச பொம்பள ஜெயிக்காளே. காவிட்டா காவிட்டா ரூவிட்டா ரூவிட்டா என்னாருக்கும் பெண்ணுக்கும் சண்டைதாடி உன்விட்டா. மல்லிப்பூ அல்வா
ரெண்டுக்கு சண்டை வந்தா ஊரே தாங்காது. குத்திதான் நீங்க போட்டதெதுக்கு, கோவத்ததான் அது குறைப்பதற்கு. கைகளில் வளையல் அணிவது எதற்கு? வளையல் போல உங்களை எல்லாம் வளைக்கும் நற்பத்தில். கழுத்தினில் தாலி போட்டது எதற்கு? கடிவாளம் போல் உங்களை எல்லாம் நிறுத்தும் அர்த்தத்தில். முறுக்கு மீசை இருக்கிற உங்களை குனிஞ்சு வந்து எங்கள் கால்களை புடிச்சு மெட்டி மாட்டிட வச்ச ஜெயிக்கிற அர்த்தத்தில். அதேதானுங்க. முறுக்கு மீசை இருக்கிற உங்களை குனிஞ்சு வந்து எங்கள் கால்களை புடிச்சு மெட்டி மாட்டிட வச்ச ஜெயிக்கிற அர்த்தத்தில். மல்லிப்பூ அல்வாவுக்கு சண்டை கூடாது, ரெண்டுக்கும் சண்டை வந்தா ஊரே தாங்காது. ஏன் கொழுந்தனாருக்கு இந்த கோவம் குறையுமா? அட 8 மணிக்கு மேல் இந்த கோவம் இருக்குமா? ஒரு மீசையோட நான் வளைய கோவிச்சா மீசை இறங்கி வரணும், ஒரு வளையலோட நான் மீச கோவிச்சா வளையல் இறங்கி வரணும். காவித்தான் காவித்தான் ரூவித்தா ரூவித்தா இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டைதானே ஒன்னிட்டா. காவித்தான் காவித்தான் ரூவித்தா ரூவித்தா இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் சண்டைதானே ஒன்னிட்டா. நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது தாமரை எஃப்எம் வணக்கம். தாமரை நிகழ்ச்சிகளோடு தான் நீங்கள் இப்போ இணைந்து கொண்டிருக்கீங்க. தொடர்ந்து நாங்கள் பார்த்து கொண்டிருக்க விஷயம் வந்துங்க பன்னெண்டு ராசிக்கான பலன்கள் தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதில் வந்து நாங்கள் மகர ராசிக்கான பலன்கள் வரலாம் அமைந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மகர ராசி நேர்களே குடும்பத்தில் உள்ளவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பீங்க. அது மாத்திரமின்றி அதிகார பதவியில் இருப்பவர்கள் கூட இன்று வந்து அறிமுகமாவார்கள். பழைய கடன் பிரச்சனை கூட தீரும். வாகன வசதி பெருகும். கடையை விரிவுபடுத்துவீர்கள். அது மாத்திரமின்றி உத்தியோகத்தில் கூட உங்கள் கை ஓங்கும் செல்வாக்கு கூடு ஒரு நாள் தான் இன்றைய நாள். பார்த்தீங்கன்னா மகராசி நேர்களே, உங்களோட குடும்பத்தில் வந்து உள்ளவர்கள் உங்களை வந்து உணரக்கூடிய ஒரு நாளும், அது மாத்திரமின்றி உத்தியோகத்தில் உங்களுடைய கை ஓங்கி செல்வாக்கு அள்ளித்தர ஒரு நாள் தான் இன்றைய மகராசிக்கான பலன்கள் அமைந்து பார்த்தீங்கன்னா மிகவும் சந்தோஷமாகவும் துச்சமாகவும் இன்றைய பொழுதிலே நீங்கள் வாழணும் அப்படின்ட்டு எங்கள் தாமரை வானொலி மூலமாக நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்தடுத்த ராசிக்கான பலன்களை இப்போ பார்க்க வந்திருக்கேன். இல்லையா மாலினி? ஆமாம், நிச்சயமாக ஈஸ்வரி. அதாவது வந்து அடுத்த ராசி கும்பராசி நேயர்களுக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் இப்போது பார்ப்பதற்காக இருக்கின்றோம். தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள். பிள்ளைகளால் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நாளாகவும் பயணங்கள்னால் மகிழ்ச்சி தரக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் வீடு வாகனங்கள் பராமரிப்பு செலவுகள் குறையும். அது மட்டும் இல்லாமல் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு நாளாகவும், உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் பாராட்டக்கூடிய ஒரு நாளாகவும் தான் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அமைகின்றது. அது மட்டும் இல்லாமல் சிந்தனை திறன் பெருகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்றைய நாள் வந்து கும்பராசி நேயர்களுக்கான பலன்களாக அமைகின்றது. இன்றைய நாள் உண்மையிலே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகத்தான் அமைந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் நீங்கள் எடுத்துக்கொண்ட விடயங்கள் அனைத்திலும் சரிவர செய்து முடிப்பீர்கள் என்று கூட கூறப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ரொம்பவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நாளாகத்தான் அமைந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த ராசிக்கான பலன்கள் எவ்வாறு அமைந்திருக்கிறது என்பதை தான் நாங்கள் இப்போது பார்ப்பதற்காக இருக்கின்றோம்.
ஆமா நிச்சயமாக நாங்க கடைசியாக பார்க்க போகும் ராசி எங்க மீன ராசி நேருக்கான பலன் தான். ஆமா மீன ராசி நேர்களை நீங்கள் இன்று குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். புண்ணிய ஸ்தானங்கள் சென்று வருவீர்கள். கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை கூட திருப்பி தருவார்கள். வியாபாரத்தில் தள்ளி போன வாய்ப்புகள் கூட தேடி வரும். உத்தியோகத்தில் அதிகாரி வழியே வந்து உதவுவார்கள். திடீர் திருப்பம் ஏற்படக்கூடிய ஒரு நாள் தான் எங்க மீனராசிக்கான பலன்கள் அமைதி. பாத்தீங்கன்னா குடும்பத்தார் இன்று உங்களுக்கு உங்களோட குடும்பத்தாரெல்லாம் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்றவாறு இன்று நடந்து கொள்ள போறாங்க. அது மாத்திரமின்றி இறை வழிபாடு கூட இன்று நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீங்க. அது மாத்திரமின்றி நீங்க யாருக்காவது பணம் கூட கொடுத்திருந்தால் அந்த பணம் உங்களை தானாகவே இன்று தேடி வரக்கூடிய ஒரு நாள் தான் எங்க மீனராசிக்கான பலன்கள் அமைந்திருக்க. மிகவும் சந்தோஷமாக இருங்க. இரண்டாம் காலை பொழுதிலே உங்க தாமரையப்பம் உங்களுக்கு அள்ளி வழங்கி கொண்டிருந்தது. நீங்க இன்றைய பொழுதிலே இவ்வாறெல்லாம் இருக்க போறீங்க அப்படின்ட்டுதான் உங்களுக்கு வழங்கி கொண்டிருந்தது. மிகவும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு அடுத்தடுத்த நிகழ்ச்சியை உங்களுக்காகவே அள்ளி வழங்க காத்திருக்கின்றோம். உலகமெல்லாம் ஒழுத்து கொண்டிருக்குங்க தாமரையப்பம் வணக்கம் தாமரை நிகழ்ச்சிகளோடு தான் நீங்க இப்ப இணைந்து கொண்டிருக்கீங்க. தொடர்ந்து இணையலாம். ஒரு பாடலை தொடர்ந்து நாங்கள் மீண்டும் நிகழ்ச்சிக்குள் இணையலாம். வந்த பொண்ணு கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு கண்டாங்கே கட்டி வந்த பொண்ணு கண்டால கிறுக்கத்தும் கஞ்சா வச்ச கண்ணு அந்த கண்ணுக்கு 5 லட்சம் தாரேண்டி அந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேண்டி முத்தம் தரியா கண்டாடி கட்டி வந்த பொண்ணு கண்டாலே திருப்பி தொங்கஞ்சா வச்ச கண்ணு இந்த கண்ணுக்கு 5 லட்சம் போதாது இந்த நெஞ்சுக்கு சொத்தெழுதி தீராது தள்ளி நில்லையா வீடு தல்லா கோலம் என் வீடு தெப்பா கோலம் நீரோடு நீரு செரட்டுமே அழகான கோயில் யார வந்து அன்பாவ தின்பது போல் ஏன் ஆசை ஒன்ன தின்னட்டுமே ஒத்த பக்கம் ஒதுங்கும் பொழுது புத்திக்குள்ள அடிக்குது நெத்திக்குள்ள துடிக்குது மொழி வெளியே தெரிய கள்ளமொழி மொழிக்கும் பொழுது என் உசுறு உடந்தது இறக்கோல நடந்தது சின்ன சின்ன பையன் பேசுற சின்னதான் சூட நேத்துற நாட்டு கட்ட தெரியாம மாட்டிக்கிட்ட ஏ ராசி என்றும் மன்மதனே கண்ணுக்குள்ள இறங்கி இறங்கி நெஞ்சுக்குள்ள உறங்கி உறங்கி என்ன சுரம் வருகிற என்ன செய்ய நினைக்கிறேன்
வந்த பொண்ணு கண்டாலே கிறுக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு சுத்தகதி தீராது கண்டினிலா கண்டாலே 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 கிறுக்கேத்தா கஞ்சா வச்ச கண்ணு. நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது தாமரை எஃப்எம். வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு நாங்கள் போய் 12 ராசிக்கான பலன்களை பார்த்துட்டு வந்திருக்கின்றோம். மீண்டும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் உங்களுக்கு வழங்குவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். ஆமாம் நேயர்களே, இப்போ வந்து மருத்துவ குறிப்பு கூட நாங்கள் இப்போ பார்க்க வந்திருக்கின்றோம் இல்லையா மாலினி? ஆமாம், நிச்சயமாக ஈஸ்வரி. அதாவது வந்து இன்றைய நாள் வந்து நமது நேயர்களுக்கு மருத்துவ குறிப்பகுதிகளை தான் நாங்கள் கூறுவதற்கு காத்து கொண்டிருக்கின்றோம். ஆமாம் மாலினி, தொடர்ந்தும் நாங்கள் மருத்துவ குறிப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக தான் இணைந்து கொண்டிருக்கிறோம். அதாவது பூண்டு, தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றை நன்றாக நசுக்கி தண்ணீர் விட்டு வேகத்தை சூப் செய்து சாப்பிட்டு வந்தால் கூட எங்கள் சளி குறையுமா பார்த்தீங்கன்னா, எங்கள் சளியை குறையக்கூடிய ஒரு தன்மை, எங்களோட சளி வந்து எங்களை விட்டு செல்வதற்காக நாங்கள் ஒரு இயற்கையாக பெறக்கூடிய ஒரு மருத்துவ குறிப்பு தான் இப்போ வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று வந்து எங்கள் சளி குறைவதற்கான ஒரு மருத்துவ குறிப்பை பார்த்தோம்னா, பூண்டு, தக்காளி, வெங்காயம் ஆகியவற்றை நன்றாக நசுக்கி வந்து தண்ணீர் விட்டு வேக வைத்து சூப் செய்து சாப்பிட்டு வந்தால் கூட எங்களை விட்டு அந்த சளி வந்து குறையும் அப்படின்ட்டோம். வெற்றிலையை வந்து நாங்கள் நன்றாக இடித்து அதை வந்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும். அந்த சாற்றை வந்து நாங்கள் கொதிக்க வைத்த பின்பு ஆற வைத்து நெற்றி பகுதியில் பற்று போட்டு வந்தால் கூட ஓயாத சளி கூட குறையுமா பார்த்தீங்கன்னா, அந்த வெற்றிலையை வந்து நாங்கள் எடுத்து அந்த வெற்றிலையை வந்து நன்றாக இடிச்சு அதில் சாறு எடுத்து கொள்ள வேண்டும். அந்த சாட்டை நாங்க நன்றாக கொதிக்க வைத்த பின்பு ஆற வைத்து நெற்றி பகுதியில நாங்க வந்து பற்று போட்டு வந்தால் கூட ஓயாத சளி குறையுமா அப்படின்ட்டு தான் எங்க சித்த வைத்தியரால் கூறப்பட்ட ஒரு மருத்துவம். பாத்தீங்கன்னா தூதுவளை, அதை போன்று தூதுவளை சாட்டையும் பசு நெய்யும் ஒன்றாக கலந்து கோஷ்டம் பொடியை அதனுடன் சேர்த்து குழைத்து 2 பாகமாக்கி வேளைக்கு ஒரு முறை பாகமாக காலை மாலை என சாப்பிட்டு வந்தால் கூட தன்னோட இருக்கிற சளி குறையும் அப்படின்னு தான் கூறப்பட்டுள்ள. பாத்தீங்கன்னா தூதுவளையை நாங்கள் தூதுவளை சாட்டையும் பசு நெய்யையும் ஒன்றாக கலந்து கோஷ்ட பொடியை அதனுடன் நன்றாக சேர்த்து கொள்ள வேண்டும். சேர்த்த பின்பு அதை வந்து நன்றாக குழைத்து இரண்டையும் வந்து பாகமாக்கி வேளைக்கு ஒரு முறை வந்து நாங்க பாகமாக காலை மாலை என சாப்பிட்டு வந்தா கூட தன்னோட சளி குறையுமா அப்படின்ட்டு தான் கூறப்பட்டுள்ளது. அதே போன்று தூதுவளை சாறு, துளசி இலை சாறு ஆகியவற்றை ஒன்றாக கலந்து வேளைக்கு ஒரு முறை அவஷ்மீதம் சாப்பிட்டு வந்தால் கூட ஓயாத சளி குறையும் அப்படின்னு தான் எங்க சித்திய வைத்தியரால் கூறப்பட்ட ஒரு மருத்துவ குறிப்பு தான். இதுல வந்து இலகுவாக அனைத்து மருந்துகளும் தேடக்கூடிய ஒரு வகை தான் இது இல்லையா மாலினி? ஆமாம், நிச்சயமாக ஈஸ்வரி. அதாவது வந்து சளி தொல்லையினால் ஏற்படுகின்ற நிறைய பிரச்சனை, அந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வாக வந்து இந்த இயற்கை முறை மருத்துவ குறிப்புல வந்து இதுக்கான சரியான தீர்வு அமைந்திருக்கின்றது. அதே போல தும்ப இலை சாற்றை 3 தேக்கரண்டி அளவு காலை வேளையில் 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் மூச்சு வாங்குவது குறையக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம வேலிப்பருத்தி இலையை இடித்து சாறு எடுத்து கொள்ள வேண்டும். பின்பு வசம்பை சுட்டு பொடி செய்து கொள்ள வேண்டும். வேலி பருத்தி இலை சாறு, வசம்பு பொடி இரண்டையும் கலந்து சாப்பிட்டு வந்தால் கவம் குறையக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாம ஈம்பூரல் வேர் மற்றும் அதிமருதம் இரண்டையும் நன்றாக இடித்து 4 டம்ளர் நீர் விட்டு 2 டம்ளராக குறையும் வரை நன்றாக காய்ச்சி வடிகட்டி பாதி டம்ளராக தினமும் 3 வேளைகள் குடித்து வந்தால் சளி, இருமல் மற்றும் இரைப்பை ஆகியவை குறையக்கூடியதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம மருத்துவ குறிப்பு கூறுவதற்கு நம்மளோடு நமது தோழி லக்ஷி கூட இணைந்திருக்கிறாங்க. லக்ஷி, வணக்கம். லக்ஷி, வணக்கம் மாலி. சொந்தங்கள் அனைவருக்கும் அப்படியே காலை நேர வணக்கங்கள். மலர்ந்திருக்கிட்டாங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக அமையணும். அது மாத்திரமல்ல, இன்னைக்கு நிறைய பேர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க, நிறைய பேர் நல்ல காரியங்கள் எல்லாம் ஈடுபடுவீங்க. எல்லாருக்குமே ரொம்ப 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 அதிர்ஷ்டமான நாளாகவும் அப்படியே எங்களுடைய சொந்தங்களுக்கும் தாமரை வானுடைய சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டு தொடர்ந்து உங்களுடைய ஈஸ்வரி வந்து அப்படியே மருத்துவ குறிப்புகளை சொல்ல காத்துட்டே இருக்காங்க.
லட்சி காத்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஏனென்றாங்க தாமரை வானொலி மூலமாக நாங்கள் வழங்குவது அது ஒரு முக்கிய ஒரு விஷயமாக. அதை போன்று நாங்கள் சளிக்கு உரிய மருத்துவ குறிப்பு தான் இப்போ வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது சுக்கு கொத்தமல்லி விதை இரண்டையும் தண்ணீரில் விட்டு காய்ச்சி அந்த தண்ணீரை லேசான சூட்டில் சாப்பிட்டு வந்தால் கூட வெயில் காலங்களில் ஏற்படும் சளியும் குறையுமா. பாத்தீங்கன்னா அந்த சுக்கு கொத்தமல்லி விதையை நாங்கள் எடுத்து அதை இரண்டையும் தண்ணீர் விட்டு காய்ச்சி அந்த தண்ணீரை லேசான சூட்டில் நாங்க வந்து சாப்பிட்டு வந்தால் கூட வெயில் காலங்களில் ஏற்படும் சளி வந்து எங்களை விட்டு விலகி செல்லுமா. அதை போன்றுதான் இஞ்சியை வந்து தோல் நீக்கி நாங்க அதோட சீனி கலந்து செய்த இஞ்சி முரப்பாவை சாப்பிட்டு வந்தால் மார்பு சளி குறையுமா. பாத்தீங்கன்னா அந்த இஞ்சியை வந்து நாங்க நன்றாக தோலை வந்து நாங்க நீக்கிய பின்பு அதனோட சீனி கலந்து செய்த இஞ்சி முரப்பாவை சாப்பிட்டு வந்தால் கூட எங்க மார்புல சளி கூட குறையுமா. அதை போன்று அமுக்கீரங்காய் கிழங்கு நன்கு இடித்து பொடி செய்து கொள்ளவும். அந்த பொடி செய்த பின்பு பாலுடன் சேர்த்து தினமும் இரவில் சாப்பிட்டு வந்தால் கூட எங்க கவம் குறைந்து போகுமா. அதே போன்று சம அளவு துளசி விதைகள் மற்றும் இஞ்சியை எடுத்து தனித்தனியாக உலர்த்தி பொடி செய்து பிறகு ஒன்றாக கலந்து ஒரு தேக்கரண்டி அளவு ஒரு நாளைக்கு 2 வேளைகள் சாப்பிட்டு வந்தால் கூட தன்னோட சளி குறையுமா அப்படின்னு தான் கூறப்பட்டுள்ள. அதே போன்றுதான் மீண்டும் சம அளவு நாங்க அந்த துளசி விதைகளை மற்றும் இஞ்சி எடுத்து தொடர்ந்து பாடல் ஒலிக்கிறது கேட்டு மகிழுங்கள். ரகசியம் பார்த்து என் நெஞ்சில புயல் காத்து
குட்டியே மாமேனிதான் ஒரு தொட்டியே மான் குட்டியே புள்ளிமான் குட்டியே மாமேனிதான் ஒரு தொட்டியே. நீங்கள் இணைந்து தாமரை வணக்கம் தாமரை நிகழ்ச்சிகள் ஓடும். ஆமா நேயர்களே, இப்போ வந்து நீங்க பார்த்து கொண்டிருப்பீங்க எங்கடா அந்த தாமரை வானொலி. ஆமாம், சித்த வைத்தியர் கூடிய ஒரு மருத்துவ குறிப்போடு தான் நாங்கள் இப்போ இணைந்து கொண்டிருக்கிறோம். அதை போன்று மணலி கீரையை வந்து பருப்புடன் சேர்த்து கடைந்த உணவுடன் சாப்பிட்டு வந்தால் கூடங்க மார்பில் ஏற்படும் சளி கூட குறையுமா. பார்த்தீங்கன்னா மணல் கீரையை வந்து பருப்புடன் சேர்த்து கலந்து உணவுடன் சாப்பிட்டு வந்தால் கூடங்க மார்பில் ஏற்படும் சளி கூட குறையுமா. அதை போன்று காசினீர் செடியினை வேற எடுத்து அதை வந்து நன்றாக காய வைத்து அதை வந்து இழுத்து நாங்கள் பொடி செய்த பின்பு அதை வந்து நன்றாக அரைத்து தேக்கரண்டி அளவு பொடி வந்து ஒரு தேக்கரண்டி தேநீர் குழைத்து 3 வேளைகள் சாப்பிட்டு வந்தால் கூட கோழைக்கட்டு மூச்சு குளர்ச்சி ஆகியவற்றிலிருந்து குறையுமா. அதை போன்றுதான். ஆமா, அப்படி நாங்க நிறைய மருத்துவ குறிப்புகளை எங்களுடைய சொந்தங்களுக்காக சொல்ல காத்துட்டே இருக்கோம் இல்லையா மாலி? ஆமா, நிச்சயமாக லக்ஷி. அதாவது வந்து நமது நேயர்களுக்கு சளி தொல்லையினால் ஏற்படுகின்ற பிரச்சனைக்கு சரியான தீர்வுகள் தான் நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக நமது நேயர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகு 80 கிராம், அதிமருந்து 10 கிராம், திப்பிலி 10 கிராம், சுக்கு 20 கிராம், எலுமிச்சை பழச்சாறு, பசும்பால், நெய் கொண்டு குறிப்பிட்டுள்ள அளவுக்கு கூடுதலாக மிளகை எடுத்து தோலை நீக்கி கொள்ளவும். ஒரு மண் பாத்திரத்தில் போடவும். அதனுடன் 5 கிராம் ஓமத்தை போட்டு இளம் வறுவலாக வறுத்து எடுத்து ஓமத்தை மட்டும் புடைத்து நீக்கி விடவும். அதிமருதத்தை நன்றாக தட்டி ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு 100 மில்லிலிட்டர் பசும்பாலை ஊற்றி பால் சுண்டும் அளவுக்கு எரித்து அதிமதுரத்தை நிழலில் உலர்த்தி கொள்ளவும். சுக்கை தோல் நீக்கி குறிப்பிட்டுள்ள அளவு எடுத்து கொள்ளவும். திப்பிலியை மண் பாத்திரத்தில் போட்டு 50 மில்லிலிட்டர் எலுமிச்சை பழச்சாற்றை ஊற்றி சாறு சுண்டும் அளவுக்கு எரித்து சுண்டியதும் 50 மில்லிலிட்டர் நெய்யை ஊற்றி திப்பிலியை வறுத்து எடுத்து நெய்யை நீக்கி கொள்ளவும். அனைத்தையும் ஒன்றாக கலந்து இடித்து சலித்து கொள்ளவும். உபயோகிக்கின்ற முறை வந்து இந்த சூரணத்தை காலை உணவுக்கு 1 மணி நேரத்திற்கு முன் 1 தேக்கரண்டி அளவு சாப்பிட்டு சிறிது வெந்நீர் குடிக்கவும். மாலை 6 மணி அளவில் அரை தேக்கரண்டி அளவு சாப்பிட்டு சிறிது வெந்நீர் குடித்து வரவும். இவ்வாறு 3 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் சளிக்கட்டு குறையக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமில்லாம இந்த சூரணம் முடியும் வரை தயிர், இளநீர், பழஞ்சோறு, குளிர்ந்த பானங்கள், இறைச்சி உணவு ஆகியவற்றை தவிர்க்க வேண்டியதாகவும் இருக்கின்றது. நிச்சயமாக இவ்வாறான இயற்கை பொருட்களை கொண்டு இந்த இயற்கை முறை வைத்தியத்தை செய்து வந்தீர்கள் சொன்னால் உங்களுடைய சளி தொல்லைக்கான சரியான தீர்வாக இது அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை பொருட்களை கொண்டு செய்கின்ற வைத்தியத்தினால் வந்து எந்தவித பாதிப்புகளும் இடம்பெறாது என்று கூட நமது சித்தர்கள் கூறியிருக்கின்றார்கள் இல்லையா லக்ஷி? ஆமா, நிச்சயமாக. அதாவது நாங்க வந்து இயற்கை முறையில வந்து நிறைய மருத்துவ குறிப்புகளை பயன்படுத்துறேன். எங்களுக்கு எந்த விதமான ஒரு சைட் எஃபெக்ட் வராது அப்படின்றது எங்களுடைய மூதாதையர் மட்டுமில்ல, எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. அது மாத்திரமல்ல, நாங்க உணவு உண்ணும் போது வந்து இந்த ஆரோக்கியமான குறிப்பு பக்கம் அப்படியே பார்த்தோம்னு சொன்னா, இந்த டைனிங் டேபிள் நடுவே ஒரு தட்டுல வேக வைக்காத காய்கறிகளை அழகாக வெட்டி அலங்காரமாக வைத்து விடுங்கள். உணவு உண்ணும் போது அதன் அழகில் ஈர்க்கப்பட்டு அறியாமல் எடுத்து உண்பார்கள். வீட்டில் உள்ளவர்கள் பச்சை காய்கறிகளை உண்பதற்கு முன் சிறிது எடுத்துக் கொள்வது சமைத்த உணவை குறைவாக உண்ண உதவுகின்றது. மேலும் இதில் கலோரிகள் வந்து குறைவு, சத்துக்கள் அதிகம். இதனால உடல் எடை கூடாது மற்றும் உடல் நலம் ஆரோக்கியம் அடையும். உங்களை அதாவது உயிரோட்டமாக வைத்திருக்கவும் இது உதவுகின்றது அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா ஈஸ்வரி? ஆமாம் லட்சிய நிச்சயமாக நாங்கள் வந்து இப்போ வந்து மருத்துவ குறிப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக தான் இணைந்திருக்கிறோம். அதே போன்று ஆளை விதை மற்றும் எள்ளை
தனித்தனியாக நாங்கள் இடித்து அதை நன்றாக பொடி செய்த பின்பு ஒன்றாக கலந்து ஒரு தேக்கரண்டி அளவு பொடியை தேனில் குழைத்து நாங்கள் நன்றாக சாப்பிட்டு வந்தால் கூட கோலை கட்டு மூச்சு குழாய் சுழற்சி ஆகியவற்றிலிருந்து குறைத்து கொள்ளலாம். பார்த்தீங்கன்னா அந்த ஆளி விதையம் நாங்கள் மற்ற எள்ளையும் நன்றாக தனித்தனியாக அதை இடித்து கொள்ள வேண்டும். அந்த இடித்து கொண்ட பின்பு அதை நன்றாக பொடி செய்து அதை ஒன்றாக கலந்து ஒரு தேக்கரண்டி அளவு பொடியை தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் கூட கோலை கட்டி மூச்சு குழாயிலிருந்து நாங்கள் ஆகியவற்றை குறைத்து கொள்ளலாம். அப்படின்ட்டு கோவை கிழங்கு இடித்து சாறு பிழிந்து எடுத்து அந்த சாட்டில் 10 மில்லி குடித்து வந்தால் கூட மார்பு ஜொலி குறையுமா. அதே போன்று இலவங்கப்பட்டை தொண்டுகளுடன் சிறிது மிளகை நாங்கள் எடுத்து அதை நன்றாக இடித்து போட்டு நீர் விட்டு நன்றாக காய்ச்சி தேன் கலந்து குடித்து வந்தால் கூட சாதாரண சளி கூட சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் குறையுமா. பார்த்தீங்கன்னா இலகுவாக பெறக்கூடிய ஒரு அது வைத்தியம் தான். அது என்னன்னு சொன்னா அந்த இலவங்கப்பட்டை, அதாவது அந்த இலவங்கப்பட்ட துண்டுகளை நாங்கள் அதை எடுத்து அதை நன்றாக சிறிது துண்டாக வெட்டி மிளகை இடித்து போட்டு நீர் விட்டு அதை நன்றாக காய்ச்சி தேனில குடித்து வந்தால் கூட சாதாரண சளி கூட எங்களை விட்டு விலகி செல்லும் அப்படின்ற ஒரு மருத்துவ குறிப்பு தான் நாங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கோம். அதே போன்று நொச்சி பூவை எடுத்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து சாப்பிட்டு வந்தால் கூட சளியில் இரத்தம் கலந்து வருவது குறையுமா. அதே போன்று ஆமாம், நிச்சயமாக. அப்படியே நாங்கள் எங்களுடைய சொந்தங்களுக்கு நிறைய அழகு குறிப்புகள், அது மாத்திரமல்ல வரலாற்று நிறைய தகவல்கள் கூட இன்றைக்கு எங்களுடைய சொந்தங்களுக்காக காத்திருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாடல் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு. ஒரு வருஷம் காத்திருந்தேன் மனசுக்குள் நீ வந்து ஒளிஞ்ச, மனசுக்குள் ஒளிஞ்சிடும் ஒன்ன கரட்ட உசுருக்குள் நீ மெல்ல நுழைஞ்ச. செங்கல் சாமி ஞானதையா ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் தயங்கி நின்ன, அந்த பார்வை பார்க்க முடியாம நான் ஒதுங்கி நின்ன.
மனசு நீ தொட்டு உடைஞ்சது என்ன புயலுக்கு பதில் சொல்லும் எந்த இதயம் பூப்பட்டு சரிஞ்சது என்ன சுத்தி வந்து அரச மரமும் பூத்ததையா ஒரு வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன் ஒரு வார்த்தை சொல்ல ஒரு வருஷம் தயங்கி இந்த பார்வை பார்க்க பகலிரவா பூத்திருந்தேன் பார்வை பார்க்க முடியாம நான் ஒதுங்கி சூரியன சுருக்கு பையன் நான் அழி வர ஆசைப்பட்டேன் சிங்கத்தையும் சில நாளா ஏன் சின்ன சின்ன கம்மலுக்குள் பூட்டிக்கிட்டேன் தண்ணி போலதான் நட்ட தாமரை கொடி வெப்ப குளத்தை கொடிச்சிருச்சா நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது வணக்கம் தாமரை நிகழ்ச்சிகளோடு. ஆமாம் மாலினி. ஆமாம் ஈஸ்வரி, அதாவது வந்து நாங்கள் அழகு குறிப்பு பகுதியில் தான் நாங்கள் இப்போது நமது நேர்களுக்கு கூறுவதற்காக காத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது வந்து முடியை சிறந்த முறையில் வந்து பராமரிப்பது எப்படி என்ற வகையில் தான் நாங்கள் கூறப்போகின்றோம். அதாவது வந்து பொதுவாக பெண்கள் வாரத்துக்கு 2 நாட்கள் தலைக்கு தண்ணீர் ஊற்றி குளித்தாலே போதும். அடிக்கடி தலைக்கு குளித்தால் ஈரம் நன்றாக உலராமல் அப்படியே பின்னல் போட்டுக்கொண்டு போக நேரிடும். இதனால் வந்து ஈரத்தோட காற்றில் உள்ள தூசு தும்பு சேர்ந்து தலை அழுக்காகி மயிர்கால்களை பலவீனப்படுத்தி விடும். அதனால அடிக்கடி தலை குளிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அவ்வாறு அடிக்கடி தலை குளிப்பதனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள் வந்து உங்களுடைய முடிக்குத்தான் ஆபத்து கூடுதலாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தலைமுடியை அழுத்தி ரப்பர் பேட் போட்டுக்கொண்டு கட்டுதல் கூடாது. காரணம், இதனால இரத்த ஓட்டம் தடைப்பட்டு மயிர்கால்களில் சரியாக பாயாமல் போய்விடும். இதனால முடி வளம் இழந்து உதிர்ந்து போகக்கூடியதாக இருக்கின்றது. அதனால அழுத்தி ரப்பர் பேண்ட் போட்டு தலையை கட்ட வேண்டாம் என்றுதான் கூறப்பட்டிருக்கிறது. அது வந்து உங்களுடைய முடிக்கு ஆபத்தை விளைவிக்க கூடியதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம தலைமுடி வளர எண்ணெய் தடவி கொள்ள வேண்டியது அவசியம்தான். அதற்காக எண்ணெய் முகத்தில் வலியும் அளவுக்கு தலைக்கு எண்ணெய் தடவக்கூடாது. லேசாக தடவி கைவிரல்களால் நன்றாக அழுத்தி உச்சந்தலைகளில் தேய்த்து விட வேண்டும். பிறகு முடியில் நுனி வரையில் சிக்கி இல்லாமல் வாரி கொள்ள வேண்டும். அப்படி வாரி கொடுக்கும் சமயத்தில் நாம் பயன்படுத்தும் சீப்பானது தலையை அழுத்தாமல் இருக்க வேண்டும். ஈரம் நன்றாக உலர்ந்த பின்பு தலையை வார வேண்டும். என்னை பொறுத்த வரைக்கும் உண்மை சொல்லணும்னு சொன்னால் சீப்பு பயன்படுறதை விட ஒரு ப்ரஷ்ஷால் உங்களுடைய முடியை வாரி கொண்டீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே நல்ல மேன்னு சொன்னால் இந்த ப்ரஷ்ஷினால் வாருவதனால் வந்து மட்டுமே நம்மளுடைய முடி வந்து எப்போவுமே ரொம்பவும் அதாவது அழுத்தம் குறைவாக இருக்கும். அதனால் ப்ரஷ் பயன்படுத்துறது முடி வாரத்துக்கு ப்ரஷ்ஷை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே ரொம்பவும் நல்லதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தலைக்கு ஷாம்பு போட்டு குளிப்பது சுலபமாக இருக்கலாம். ஆனால் அதனால் தலைமுடியில் இயற்கையாக எண்ணெய் பசை போய்விடுகின்றது. எனவே ஷாம்புவை பயன்படுத்துவதற்கு பதிலாக செம்பருத்தி இலையை வெந்நீரில் போட்டு கசக்கி பிழிந்து அந்த சாற்றில் நல்ல சீக்காய் தோலை கொண்டு மிதமான வெந்நீரில் தேய்த்து குளிப்பது நல்லது. அதாவது தலைமுடிக்கு வந்து தேங்காய் எண்ணெய் தான் அதிக நன்மையை செய்யும். அதுபோல இரும்பு சத்து அதிகம் கொண்ட உணவுகளை உண்பவர்களுக்கு கூட தலைமுடி கொட்டாமல் நன்றாக அடர்த்தியாக வளரக்கூடியதாகவும் இருக்கும். அதாவது சைவத்தில் இரும்பு சத்து முருங்கைக்கீரை, அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, ஆரைக்கீரை, புதினா, குப்பைக்கீரை போன்றவற்றில் வந்து அதிக சத்துகள் இருப்பதனால வந்து இது வந்து உங்களுடைய முடிக்கு ரொம்பவும் உதவிகரமாக இருக்கும். அதாவது ரொம்பவும் உதவிபூர்வமான விடயங்கள் இது. இந்த கீரை வகைகளை சமைத்து சாப்பிட்டேன்னு சொன்னால் உங்களோட முடிக்கு ரொம்பவும் போஷாக்கு தரக்கூடியதாக இருக்கும். அதுபோல தான் பழங்களில் பேரிச்சப்பழம், அத்திப்பழம் போன்றவற்றை அதிகம் உள்ளது. மற்ற பழங்களிலும் ஓரளவு உள்ளது. அசைவத்தில் முட்டை, மீன், ஆட்டு ஈரல் போன்றவற்றில் இரும்பு சத்து கூட அதிகமாக இருக்கின்றது. இவ்வாறான சமையல் பொருட்களில் அதிகமாக நம்மள சாப்பாட்டில் வந்து சேர்த்து கொண்டீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்து உங்களுடைய முடிக்கு சரியான ஒரு சத்து கிடைக்கக்கூடியதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
ஆண்களுக்கும் வந்து இதே மாதிரி பெண்கள் மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கும் வந்து இந்த முடியல நிறைய பிரச்சனைகள் ஏற்படுகின்றது இல்லையா ஈஸ்வரி? ஆமா, நிச்சயமாக மாலினி. அதே போன்றுதான் ஆண்களுக்கு விழும் வழுக்கை, அதாவது எங்களோட வாழ்க்கையில வந்து இந்த தலைமுடி தான் எங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயம். என்னன்னு சொன்னா ஆண்களுக்கு விழும் வழுக்கைக்கு பிரதான காரணம் வந்து டெட்ஸ்டோ என்ற ஹார்மோன். இந்த ஹார்மோன்களுக்கு தலைமுடியின் எதிர்வினை மரபு கூறுகளினால் நிர்வகிக்கப்பட்டுள்ளது. வாழ்க்கையில் மரபு கூறுகள் உங்களிடம் இருந்தால் பிரச்சனை வலுவடைகிறது. உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வழுக்கை இருந்தால் கூட உங்களுக்கு ஏற்படும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இதனை சமாளிக்க ஒரு சில வழிமுறைகளை பார்ப்போம் வாருங்கள். தலைமுடி உதிர்ந்த சொட்டையினால் வெள்ளைப்பூடு பற்களை தேனில் உரைத்து தேய்த்து வர 20 நாட்களில் முடி வளர தொடங்குமா. பாத்தீங்கன்னா முற்றிய மருதாணி இலைகளை தேங்காய் எண்ணெயில் போட்டதும் எண்ணெய் சிவப்பாகும். அந்த இலைகளை அரித்து எடுத்து விட்டு மீண்டும் இவ்வாறு இலைகளை போட்டு 500 முறை காய்ச்சி தினசரி அந்த சாறை தேய்த்து வந்தால் தலைமையில் உதிர்வதும் நிற்கும். வழுக்கை விடந்த தலையில வந்து வழுக்கை விடந்த இடங்களிலும் முடி வளர தொடங்குமா. இதே போலதான் ஒரு பங்கு எண்ணெயுடன் 1/4 பங்கு உமைத்தாங்கங்களில் சாறு விட்டு காய்ச்சி தலைக்கு தடையில் வரக்கூட எங்கள் தலைமுடி உதிராது அப்படின்ற ஒரு அளவு குறிப்பில் கூறப்படல. அதே போன்று சோட்டு கற்றாழையின் சோட்டு பகுதியை தினமும் சோட்டை உள்ள இடத்தில் தேய்த்து வர சோட்டை மறைந்து முடி வளர ஒரு ஆரம்பிக்க ஒரு கட்டவுமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் இதே போல தலைமுடி நீளமாக வளர தேங்காய் எண்ணெயை முடியின் வேரில் எண்ணெய் இறங்குமாறு அழுத்தி தேய்த்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு இதை தவிர வாரத்துக்கு 2 நாட்களில் தேங்காய் பாலை நாங்க வந்து தலையிலே ஊற வைத்து குளிக்க முடியுமானால் கருமையாகவும் நீளமாகவும் வளரும் அப்படின்னு தான் எங்களோட அளவு குறிப்பில் பார்த்து வந்தோம் இல்லையா லக்ஷி? ஆமாம், நிச்சயமாக. அப்படி எங்களுடைய சொந்தங்களுக்கெல்லாம் நிறைய மருத்துவ குறிப்பு அழகு குறிப்பு பக்கம் எங்களுடைய ஈஸ்வரி அப்படியே எடுத்து சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே வந்து எங்களுடைய அழகு குறிப்பு அழகா இருக்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கனவா இருக்கும். மற்றவங்க எங்களை பார்த்து பொறாம போடணும் அப்படின்றது அனிமா கேர்ள்ஸுக்கு மாத்திரமல்ல பாய்ஸுக்கும் ஒரு ஒரு ஆசை அப்படின்னு கூட சொல்லலாம். தொடர்ந்தும் நாங்க இணைந்து கொள்ளலாம். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு ஒரு பாடலை தொடர்ந்து போயிட்டு நீச்சல் போடணும். வாஷிங் மிஷின்ல நான் பழச வெளுக்கணும். வீட்டு வேலை செஞ்சதா நாம மனசை ஜெயிக்கணும். பனி ரோஜா பூவுக்கு தான் பழகி கொடுக்கணும். சின்ன வீட்டு வேலை செய்வதை படி தோழி. டியூஷன் சொல்லி நீயும் எனக்கு டீச்சர் ஆகணும். ஓகே, தண்ணிக்கோட இடுப்புல தளம்பிடாம சமக்கணும். உன் தரைய மெழுகணும். சும்மா மழன்னு இருக்கணும். லண்டன் நல்ல படிச்சதால் குண்டா கழுவ தெரியல. கத்துக்கொடு நானும் இப்போ 2ஆம் கட்ட நிலையில. பொழுது சாயும் நேரம் புத்து வெள்ளத்தை ஏற்ற வேணும். மறுநாடு விற்கணும். அது புருஷன் கொண்டே திக்கணும். முட்டுப்பல்ல சிறுப்புக்கு முட்டுப்பல்ல பறக்கணும். கடிகார முள்ள போல முன்னா இருக்கணும். ஓஹோ, சின்ன வீட்டு
காலத்துல நாலா பக்கமும் பார்க்கணும். பின்ன சம்பளத்தை எண்ணி பார்த்து கொடுக்கணும். 8 hours டியூட்டியில எத்தனை ஏக்கர் முடிக்கணும். இடையில லஞ்சுக்கு எப்படி டைம் ஒதுக்கணும். கவர்மெண்ட் போல மணிக்கணக்கு இதுக்கு இல்ல. காலையில தொடங்கணும், பொழுது சாய முடிக்கணும். சுத்தசபம் சேர்க்கணும், சிக்கனம் பிடிச்சு பார்க்கணும். மகராசி உன்னை பார்த்து ஊரு வாட்டணும். செய்வது படித்தோழி, டியூஷன் சொல்லி நீயும் எனக்கு டீச்சர் ஆகணும். சீமையில புத்தக சுமந்த தாமர பூநீரா, புருஷன புசில் சுமந்த நீச்சல் போடணும். வாஷிங் மிஷின்ல நான் பழச வெளுக்கணும். வீட்டு வேலை செஞ்சதா நாம மனசு ஜெயிக்கணும். பனி ரோஜா பூவுக்கு தான் பழகி கொடுக்கணும். தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கீங்கள் தாமரை வணக்கம். வணக்கம் தாமரை நேஷலோடு தான் நாங்கள் இப்போ இணைந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பல அழகு குறிப்புக்குழு தான் இணைந்து கொண்டிருக்கின்றோம். அதே போன்று இரவு படுக்கு முன் புதினா சாறு 2 தேக்கரண்டி அரை மூடி எலுமிச்சம்பழம் சாறு ஆகியவற்றுடன் பயற்றம் பருப்பு மாவை கலந்து முகத்தில் தடவிக்கொண்டு 10 நிமிடம் ஊறிய பிறகு ஐஸ் ஒத்தடம் கொடுக்க முகம் சுத்தமாக பரவினால் ஏற்படும் தழும்புகள் கூட மறையுமா. பார்த்தீங்கன்னா உலர்ந்த ரோஜா இதழ்களுடன் சிறிது பன்னீர் சந்தனமும் அரைத்து முகத்தில் தடவ தோலின் நிறம் கூட பொலிவு பெறும். அந்த தோலில் இருக்கிற பொலிவு கூட ஏற்படுமாம். அதே போன்று ஒரு கிண்ணத்தில் 2 ஸ்பூன் கடலை மாவை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதை எடுத்துக்கொண்ட பின்பு ஒரு சிட்டியை நாங்கள் மஞ்சத்தூள் சேர்த்து கலக்கவும். சிறிதளவு தண்ணீர் ஊற்றி கலந்த முகத்தில் அந்த நாங்கள் கலந்ததை அதை முகத்தில் பூசி அரை மணி நேரம் கழித்த பின்பு வெது வெதுப்பான நீரில் முகம் கழுவி வந்தால் சருமம் கூட மென்மையாகுமாம். அதே போன்று பப்பாளி பழத்தை அரைத்து சிறிதளவு தேன் பால் சேர்த்த பின்பு முகத்தில் நாங்கள் பூசி சிறிதளவு நேரம் ஊற வைத்த பின்பு கழுவினால் எங்களை முகத்தில் இருக்கிற செழிப்பு பளிச்சென முகத்தில் ஒரு தென்படக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதை போன்று சருமத்தில் பளபளப்பை அதிகரிக்க 2 டேபிள் ஸ்பூன் ஆப்பிள் விழுது ஒரு அரைக்கரண்டி ஸ்பூன் பவுடருடன் பால் பவுடர் அரை ஸ்பூன் பாலுடன் பால் கலந்து முகத்தில் நாங்கள் தடவி கொண்டால் அது எங்களை முகத்தில் பொலிவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் அந்த அளவு கொடுக்குற கூறப்படல. அனைத்து பொருட்களை நாங்கள் இலகுவாக பெறக்கூடிய ஒரு அளவு குறிப்பு தான் இல்லையா லட்சியா? அழகு குறிப்பு பக்கம் அப்படி எங்களுடைய பார்வையை செலுத்தியிருந்தோம். அது மாத்திரமல்ல, இன்றைய வரலாற்று தகவல்கள், வரலாற்றுல இந்த விஷயம் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 1492ஆம் ஆண்டு கொலம்பஸ் ஸ்பானியாவினுடைய தலைநகராக ஸ்பெயின் விட்டு அந்த புறப்பட்ட ஒரு நாளும் இன்றைய நாள் தான். 1492ஆம் ஆண்டு ஸ்பெயினில் இருந்து யூதர்கள் வெளியேற்றப்பட்ட நாளும் இந்த நாள் தான். அதாவது யூதர்கள் கத்தோலிக்கர்களால் வெளியேற்றப்பட்டனர். அது மாத்திரமல்ல, 1645ஆம் ஆண்டு 30 ஆண்டு போர், அதாவது ஜெர்மனில ஹர்ஷம்ஸ் என்ற இடத்துல பிரெஞ்சு படைகள் புனித ரோம பேரரசு படைகளை தாக்கி வெற்றி பெற்றதும் இதே ஒரு நாள் தான். 1678ஆம் ஆண்டு அமெரிக்காவின் முதலாவது கப்பல் ஜெலக்ரிபோன் ராபர்ட் லஷால என்பவரால கண்டுபிடிக்கப்பட்டதும் இன்றைய ஒரு நாள் தான். 1783ஆம் ஆண்டு ஜப்பானில் அசாமா மலை வெடித்ததில் 35,000 பேர் கொல்லப்பட்டதும் இதே ஒரு நாள் தான். 1858ஆம் ஆண்டு இலங்கை தொடர்ந்து சேவையை ஆளுநர் செர்கன்ட்ரிவர்ட் ஆரம்பித்து வைத்ததும் இதே ஒரு நாள் தான். 1860ஆம் ஆண்டு நியூசிலாந்தின் 2வது மவோரி போர் ஆரம்பமானதும் இதே ஒரு நாள் தான். 1910
14ஆம் ஆண்டு முதலாம் உலகப் போர் ஜெர்மனி பிரான்சுடன் போர் தொடுத்ததும் இதே ஒரு நாள் தான். 1916ஆம் ஆண்டு ஐரிய தேசியவாதி சர் ரோஜர் ஹேம்ஸ்மென்ஸ் ஈஸ்டர் வந்து எழுச்சியில அவரின் பங்களிப்புகளுக்காக லண்டனில் தூக்கிலிடப்பட்டதும் இதே ஒரு நாள் தான். 1934ஆம் ஆண்டு அடோல்ஃப் ஹிட்லர் வந்து ஜெர்மனியின் பெரும் தலைவரானதும் இன்றைய நாள் தான். 1940ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் இத்தாலிய பிரித்தானிய சோமாவிலிருந்து மீது போர் தொடுத்ததும் இன்றைய ஒரு நாள் தான். 1949ஆம் ஆண்டு தேசிய கூடைப்பந்து சங்கம் ஐக்கிய அமெரிக்காவில் அமைக்கப்பட்டதும் இன்றைய ஒரு நாள் தான். 1960ஆம் ஆண்டு நைஜர் வந்து பிரான்சிடமிருந்து விடுதலை பெற்றதும் இதே ஒரு நாள் தான். 1975ஆம் ஆண்டு மொரோக்கோவில் விமானம் ஒன்று மலை ஒன்றுடன் மோதியதில் வந்து 188 பேர் வந்து கொல்லப்பட்ட ஒரு துர்ப்பாக்கிய சம்பவம் இடம்பெற்றிருக்கு. அதை வந்து பார்த்தோம்னு சொன்னால் நிறைய அந்த விமானம் மோதினதில் வந்து நிறைய சின்ன பிள்ளைங்க, அதையும் தாண்டி வயது முதிர்ந்தவங்க எல்லாருமே ரொம்ப காயமடைந்த ஒரு அல்லல்பட்ட எல்லாருமே அந்த முழு உலகமே துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலையில மாட்டுப்பட்ட ஒரு சம்பவம் என்று சொன்னா அது 1975ஆம் ஆண்டு மொரோக்கோவில் ஏற்பட்ட விமானம் மலையோட மோதி வந்து உயிரிழந்த அந்த துர்பாக்கிய சம்பவம் தான். அது மாத்திரமல்ல 1976ஆம் ஆண்டு காந்தி கிராமிய பல்கலைக்கழகம் வந்து ஆரம்பிக்கப்பட்டதும் இன்றைய ஒரு நாள் தான். இந்த நேரத்தில் எங்களுடைய முகப்புத்தக வாயிலாக காலை வணக்கம் சொல்லிக்கிட்டு இணைந்த சொந்தங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். கவிதா இணைஞ்சிருக்காங்க. குட் மார்னிங் தாமரை சொந்தங்கள் அனைவருக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் பெரிய பெரிய அப்படியே காலை வணக்கம். அதே மாயத்தில் சுஜன் இணைஞ்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து எங்களுடைய அபிமான சொந்தங்கள் அப்படியே காலை வணக்கம் சொல்லி இணைஞ்சிருக்காங்க. எல்லாரோடையும் அப்படியே வந்து இணைத்து கொண்டோம். மாலி அதே போன்றுதான் 1990ஆம் ஆண்டு காத்தாங்குடி தாக்குதல். 1990இல் கிழக்கிலங்கையில் காத்தாங்குடியில் முஸ்லிம் பள்ளிவாசல்களில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு நிகழ்வில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட 103 பேர் கொல்லப்பட்டனாலும் இன்றைய போல ஒரு நாளில் தான். அது மட்டும் இல்லாமல் 2005ஆம் ஆண்டு மௌரித்தேனியாவில் இடம்பெற்ற இராணுவ புரட்சியில் அதிபர் மாவோயா ஓல்தயா பதவியில் இருந்து அகற்றப்பட்டார்கள். அதுவும் இன்றைய போல் ஒரு நாளில் தான் என்று கூறப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் 2006ஆம் ஆண்டு திருகோணமலை தோப்பூர் அல் நூரா பாடசாலையில் தங்கியிருந்த அப்பாவி பொதுமக்கள் 12 பேர் எரிகலை வீச்சில் கொல்லப்பட்ட நாளும் இன்றைய போல் ஒரு நாளில் தான். உண்மையிலேயே இன்றைய நாள் வந்து அதாவது 2006ஆம் ஆண்டு உண்மையிலேயே மறக்க முடியாத ஒரு சம்பவமாக கருதப்படுகின்றது. வந்து அப்பாவி பொதுமக்கள் 12 பேர் வந்து எரிகலை வீச்சு கொல்லப்பட்டதனால் என்று கூறலாம். அதே போன்று தொடர்ந்து வந்து இன்றைய நாளில் பிரபல்யமானவர்களின் பிறப்புகள் பகுதிகளை பார்ப்பதற்கு முன்பு ஒரு பாடலை கேட்டுவிட்டு நிகழ்ச்சிக்குள் செல்வோம். இது உங்கள் தாமரை வானொலியின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சி.
நாங்க குளிச்சு அழுத்தி வச்ச கொரட்டாத்து தண்ணியில எந்தியம்மா கறி சமைச்சிங்க. அந்த கோவணத்தை கொண்டு போய் அப்பனுக்கு செலவில்லாம துண்டடித்து வெட்டிக்கிட்டீங்க. தலையிலடி பரம்பரையா எங்க கொள்ளையடா. ஆனந்தானே வேட்டி சட்ட மத்தரெல்லாம் வாழ மட்ட ஆனங்காக்க வீரம் எடுவடா. அட சோழ கூழ் கேட்டு வந்த சோறு போட்டு விசறிவிடும் வீரமுள்ளது எங்க வந்தவடா. சோறு போட்டு கழுத்தறுத்தா கூறு போட்டு பங்கு வைக்கும் வீரம் தானே எங்க அம்சமடா. நகவம்பு சண்டைக்கு போறதில்லை, வந்த சண்டைய விடுவதில்லை, பறிப்புலி நான் தோத்ததில்லையடா. எங்க முறைய விட்டு வாழடுத்தா ரத்த ருசி காட்டி வைக்கும் பழக்கம் எங்க குல வழக்கமடா. நான் தட்டி வச்சா புலி அடங்கும், எட்டு வச்சா மலர் உருக்கும், தொட்டதெல்லாம் தொலங்க போகுதடா. தொடர்ந்து மணிந்திருக்கும் முதல் தர வானொலி தாமரை வானொலியின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு நாங்கள் அப்படியே வந்து இன்றைய வரலாற்று குறிப்புகள், இன்றைய நாளில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்றது தான் எங்களுடைய சொந்தங்களிடம் அப்படியே பகிர்ந்துட்டு இருக்கோம். இன்றைய நாளில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆர்வமாக அவங்களுடைய முதல் தர வானொலியோடு இணைஞ்சிருக்கிறது முகப்புத்தகத்தில் தெரியுது. இதே மாதிரி தான் அலெக்சாண்டர் வந்து கிருகாம்பெல் இறப்பும் வந்து இன்றைய ஒரு நாளில் தான் இடம்பெற்றிருக்கு. அலெக்சாண்டர் பெல் வந்து ஸ்கொட்லாந்தின் எடின்பெக்ல பிறந்த அதாவது 1847 ஆண்டு பிறந்திருந்தார். 8 வயதிலே கிரகாம் பியானோ வாசிப்பதிலும் வல்லவராக திகழ்ந்தார். 10 வயதான போது அவருக்கு பள்ளி செல்ல நாட்டம் இல்லாம போனது. லத்தீன் கிரேக்க மொழிகளை படிப்பதை விட பியானோ வாசிப்பதிலும் ஒலி அலைகளை பற்றிய ஆராய்ச்சி செய்வதிலும் தனது நேரத்தை போக்கினார். அது மாத்திரமல்ல, பேச்சை மின்னொலியாக மாற்றும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்த போது வந்து காது கேளாத பெண்ணை விரும்பிய, அதாவது வந்து பேச்சை மின்னொலியாக மாற்றும் ஆராய்ச்சியில் அதை ஈடுபட்டிருந்த அந்த தருணத்தில் வந்து காது கேளாத பெண்ணை விரும்பி அவளை திருமணம் செய்து கொண்டதும் வந்து அலெக்சாண்டர் தான். பியானோவில் ஒலி எழுப்பி வந்து மின்சாரம் மூலமாக அந்த இசையை ஒரு குறிப்பிட்ட தொலைவுக்கு அனுப்பினார். அது மாத்திரமல்ல, பெல் தந்தி முறையில் வெறும் மொழிகள் மட்டுமே அனுப்பப்பட்டன. பேச்சுக்களை அந்த முறையில் அனுப்பலாமா என்ற கிராமஹாவுக்கு 18 வயதிலே தோன்றியது. அதனால் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருந்தார். 1876 ஆண்டு உலகின் முதல் தொலைபேசி பேசியதும் பெல் அவருடைய உதவியாளர் வாட்சன் என்பவரிடம்தான் பேசினார். அவர் முதலில் தொலைபேசியில் பேசிய சொற்றொடர் வாட்சன், இங்கே வாருங்கள், உங்களை காண வேண்டும் அப்படி என்ற ஒரு சொல்தான் முதல் வந்து அவர் ஃபோன் பண்ணி பேசின ஒரு விஷயமா தான் இருக்கு இல்லையா மாலி? ஆமாம், நிச்சயமாக. அதாவது வந்து அதே போன்றுதான் இன்றைய நாளில் வந்து பிரபல்யமானோர்களின் நிரப்புகள் பகுதிகளை தான் நாங்கள் இந்நிகழ்ச்சியின் வாயிலாக நமது நேயர்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றோம். அதே போன்று பலவிதமான பிரபல்யமானவர்களின் நிரப்புகள் உண்மையிலேயே ரொம்பவும் கவலைக்குரிய விடயங்கள் தான். இவர்கள் நம்மளை விட்டு பிரிந்து சென்றார்கள் என்ற வகையில் வந்து பார்க்கும்போது அதே போன்றுதான் 1924 ஆண்டு ஜோசப் கொன்ராட் பிரித்தானிய எழுத்தாளர் என்றவர் கூட இன்றைய நாளில் வந்து இறந்திருக்கின்றார். அதே போன்று 1975 ஆண்டு NV
நடராஜ தமிழக அரசியல்வாதியும் கூட இன்றைய நாளில் இறந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் 1993 ஆண்டு சுவாமி சின்னமயானந்த வேதாந்த தத்துவத்தை பரப்பிய இந்திய ஆன்மீகவாதியம் இன்றைய நாளில் இறந்திருக்கின்றார் இல்லையா லக்ஷி? ஆமாம், நிச்சயமாக நாங்கள் அப்படி இறப்புகள் பக்கத்து தான் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய பேர் என்னதான் எங்களை விட்டு அந்த போயிருந்தாலும் அவங்க கண்டுபிடித்த கண்டுபிடிப்புகள் இன்றும் எங்களுக்கு உதவி புரியுது. அதாவது சொல்லுவாங்க, இன்றைய சிறார்கள் தான் நாளைய தலைவர்கள் அப்படின்ற மாதிரி எங்களுடைய மூதாதையர்கள் வளர்த்து வச்ச அந்த வகுத்து வச்ச விடயங்கள் தான் இன்று எங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்துல உதவிக்கிட்டு இருக்குது. எல்லாருக்குமே இந்த வேளை அவங்க எங்களோட இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி, ஆனால் அவங்க கண்டுபிடித்த அந்த கண்டுபிடிப்புகள் எல்லாம் அங்க கூடவே இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒலிக்கிறது பாடல் முதல் தர வானொலி தமிழை வானொலி. தேன் இருக்கிற கூட்டுக்குள்ள தேனிருந்து கொட்டி புட்டா கோலுமாலு, பழம் இருக்கிற கூடக்குள்ள பாம்பிருந்து கொத்தி புட்டா கோலுமாலு. அம்மாளு அம்மாளு ரெண்டு பேருமே நம்மாளு, வேங்கதான் வேணாம்தான் விட்டு பாருங்க சவாலு. தென்காசி சந்தையில் தேன் வாங்கி பொந்தையில் குடி குடிக்குது கொடி குடிக்குது கண்டேன் கண்டு.
வணக்கம். முதல் தர வானொலி தாமரை வானொலியின் வணக்கம் தாமரை நிகழ்ச்சியோடு நாங்கள் அப்படியே பிறப்பு பகுதியை பார்த்தோம் என்று சொன்னா இன்னைக்கு யாரு பிறந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா 1945 ஆண்டு வாணிஸ்ரீ தென்னிந்திய திரைப்பட நடிகை தான் இன்னைக்கு வந்து பிறந்திருக்காங்க. வாணிஸ்ரீ வந்து இயற்பெயர் வந்து ரத்னகுமாரி, ஒரு இந்திய திரைப்பட நடிகை. இவர் தெலுங்கு மற்றும் தமிழ் படங்கள்ல சில கன்னட படங்கள்லையும் நடித்துள்ளார். இவர் 3 முறை தென்னிந்திய பிலிம்பேர் விருது வந்து உட்பட நந்தி விருது, தமிழ்நாடு மாநில திரைப்பட விருது ஆகியவற்றை வந்து பெற்றுக்கொண்டவரும் இவர்தான். இவர் இதரு அமலாவில் 1972 ஆண்டு, கங்கா மங்கா சிவானி ஜோதி 1975 ஆண்டும் மற்றும் சில்பி கிருண்ணடி அப்படி என்ற ஒரு படத்துல வந்து 1978 ஆண்டு போன்ற தெலுங்கு படங்கள்ல ரெட்டி வேடங்கள்ல நடித்துள்ளார். இவர் வந்து சிவாஜி கணேசனுடன் உயர்ந்த மனிதன் 1968 ஆண்டு தான் வெளியானது. 1969 ஆண்டு வெளியான நிறைகுடம் திரைப்படத்திலையும் 1972 ஆண்டு வெளியான வசந்த மாளிகை திரைப்படத்திலும் 1974 ஆண்டு சிவகாமியின் செல்வன், அதே ஆண்டு வந்து வாணிராணி திரைப்படத்திலும் மற்றும் நல்லதொரு குடும்பம் திரைப்படமான 1979 ஆண்டு வெளியிடப்பட்ட பல படங்கள்ல அவர் வந்து நடித்துள்ளார். அவருடைய விருதுகளை பற்றி பார்த்தோம் என்று சொன்னா 1973 ஆண்டு சிவன தரங்கள் படத்திற்காக பிலிம்பேர் விருது பெற்ற ஒரு சிறந்த நடிகை. 1974 ஆண்டு கிருண்ணடி வேணி படத்திற்காக பிலிம்பேர் பெற்ற சிறந்த நடிகை விருதும் அவருக்கு கிடைக்கப்பட்டது. 1975 ஆண்டு சிவனஜோதி படத்திற்காக பிலிம்பேர் வந்து கிடைக்கப்பட்டது. அது மாத்திரமல்ல, தமிழ்நாடு அரசு திரைப்பட விருதுகள் வந்து கவிஞர் கண்ணதாசன் விருதும் வந்து 2001 ஆண்டு, மற்றவை வந்து மீனா குமாரி விருது, அதாவது வம்சி விருதுகள் வந்து 2004 ஆண்டும், மாதவம்பட்டி பிரபாவிலிருந்து வந்து சிவா அறக்கட்டளை வந்து 2005 ஆண்டும் வந்து பெற்றவர். என்றும் அன்புடன் வந்து நடிகை வாணி ஸ்ரீ வந்து அவர்கள் கதாநாயகர்களை போல வந்து ரெண்டு வேடங்கள் வந்து ஒன்று வந்து வாணிராணி, சிவகாமியின் செல்வன், அந்த 2 திரைப்படங்களும் வந்து வெள்ளி விழா கண்ட படங்கள் வந்து. அது மாத்திரமல்ல, ரசிகை மன்றத்தால வந்து சிறந்த குணச்சித்திர நடிகை விருதும் வந்து அவருக்கு கிடைக்கப்பட்டது. இவர் வந்து நடிகர் ஜெயசங்கரின் ஜோடியாக வந்து தமிழ்ல வந்து காதல் படுத்தும் பாடு படம் தான் இவருடைய முதலாவது அறிமுகம். 1000 பொய், மனச்சாட்சி, அவசர கல்யாணம், எம்ஜிஆருடன், தலைவன், கண்ணன் என அதாவது காதலன் போன்ற படங்கள்ல வந்து இவர் நடித்துள்ளதும் வந்து தமிழ் படங்கள்ல இந்த சொந்த குரல் தான் இவருடைய குரல். அது மாத்திரமல்ல, வெள்ளி விழா, இருளும் ஒளியும் எனக்கு பிடித்த படங்கள், அந்த படங்கள்ல வந்து இவர் கூட நடித்து மிக மிக ஒரு பிலிம்பேர் கூட பெற்ற ஒரு சிறந்த நடிகை அப்படின்னு சொன்னா அது வேற யாரும் இல்ல, எங்களுடைய வாணி ஸ்ரீ சொல்லிக்கிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா அப்படியே நாளெல்லாம் கொண்டு போகணும். அது மாத்திரமல்ல, நிறைய பேருக்கு அப்படியே பர்த்டே விஷஸ் எல்லாம் வரும், நிறைய நல்ல காரியங்கள் எல்லாம் ஈடுபடுவீங்க. அவங்க எல்லாருக்குமே அப்படியே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நாங்களும் வந்து விடைபெற்று செல்லும் நேரம் வந்தாச்சு. மீண்டும் நிகழ்ச்சிகளை சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெற்று செல்லும் நாங்கள் என்றும் உங்கள் பிரியமுடன் ஆர்ஜே லக்ஷயா, ஆர்ஜே மாலி. ஆமாம், ஆர்ஜே ஈஸ்வரி. தொடர்ந்தும் தாமரை வானொலியின் நிகழ்ச்சிகளோட இணைந்திருங்க சொந்தங்களே. தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே உன்னன் பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ, நீயும் விட்டு கொடுத்திடலாமோ. தங்கப்பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே இந்த பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடுவாயோ, நானும் விட்டு கொடுத்திடுவேனா. பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு, முல்லைப்பூ பல்லக்கு ஆடை சுமந்து மெல்ல தவழ்வது கண்டு, மறைவது உண்டு, ஒரு கோடி ஆசை
துணிந்து பக்கம் நடந்தது என்ன பட்டாடை தொட்டாட தென்றல் துணிந்து பக்கம் நடந்தது என்ன உயிர் காதல் தலைவன் காவல் இருக்க குத்தி இழுப்பது என்ன உயிர் காதல் தலைவன் காவல் இருக்க குத்தி இழுப்பது என்ன பாலியில் நனையும் மலரின் உடலில் குளிர் எடுக்காது ஒருவன் மடியில் மயங்கும் பொழுதில் சுகம் பிறக்காதோ கொத்தோடு முத்தாட வஞ்சி கொடியை தொட்டு தொடர்வது என்ன கொத்தோடு முத்தாட வஞ்சி கொடியை தொட்டு தொடர்வது என்ன அந்தி மாலை பொழுதில் காதல் நினைவை கொட்டி அழப்பது என்ன அந்தி மாலை பொழுதில் காதல் நினைவை கொட்டி அழப்பது என்ன மணமாலை தோழி சூடும் நாளில் கைகள் தொட்டாட மணமாலை தோழி சூடும் நாளில் கைகள் தொட்டாட தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போலே இந்த பட்டு கண்ணங்களின் மேலே ஒன்று தொட்டு கொடுத்திடலாமோ நீயும் விட்டு கொடுத்திடலாமோ